பாரதிய ஜனதா வேட்பாளர் வாபஸ் பெற்றதாக கூறிய மதுரை மாநகராட்சி கமிஷனரை கட்சியினர் முற்றுகையிட்டதால் அவர் ஓட்டம் பிடித்தார். மதுரை மாநகராட்சியின் 4 மற்றும் 85வது வார்டுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற வேண்டிய திங்களன்று 85வது வார்டில் பாரதிய ஜனதா வாபஸ் பெற்றதாகவும் அதிமுக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெற்றதாகவும் செய்தி பரவியது. ஆனால் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஹரிஹரசுதன் தான் வாபஸ் பெறவில்லை என்று கூறவே பாரதிய ஜனதா கட்சியினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அங்கு வந்து மாநகராட்சி கமிஷனர் கதிரவனை சூழ்ந்து கொண்டு கேள்வி கணைகளை வீசினர். ஆனால் எதற்கும் பதில் சொல்லாத கமிஷனர் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தவறுகளை தட்டி கேட்பதற்காக தான் நாங்கள் கவுன்சிலராகவே வரோம். பாஜக தவறுகளை தட்டி கேட்பதற்காக அந்த மாநகராட்சி ஊழலை தட்டி கேட்கறதுக்காக தான் இந்த கவுன்சிலர் பதவிக்கே வரணும்னு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க முறையற்று இப்படி பண்றது அராஜகமும் லஞ்சலும் ஊழலும் இவ்வளவு அநியாயமும் இந்த மாநகராட்சி மதுரை மாநகராட்சி இவ்வளவு தூரத்துக்கு மோசமாக போயிருக்காங்க. விலகல் படிவம் பாமை வாங்கிட்டு வந்தோடனே அவர் எங்கேயும் வெளியே போகாதீங்க, என் ரூம்லேயே உட்காந்து எழுதுங்கன்னு சொல்லி பக்கத்து ரூமை கொடுத்து உட்கார வச்சு எழுத சொன்னார். நான் இவர் ஏன் இவ்வளவு சந்தேகப்படுறாரு, இவ்வளவு பரபரப்பாக ரொம்ப ஆவலோட இன்ட்ரெஸ்டடா ஏன் இப்படி பண்றாருன்னு சொல்லி நான் தலைவருக்கு போன் பண்ணி கேட்கிறேன். கேட்டோடனே மணி 3 மணி வரைக்கும் டைம் இருக்கு, அதனால போயிட்டு நீங்க அப்புறமேல் பார்த்து யோசனை பண்ணி செய்வோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 2:47க்கு அவர் லைன்ல வராரு. என் லைன்ல அவர் கூப்பிடுறாரு. அவருடைய செல் நம்பரை நான் காட்டினேன். அப்போ அவர்கிட்ட கேட்கிறேன். கேட்டப்ப அவர் பதில் சொல்றாரு, சார் மாற்று வேட்பாளர் நான் தான், நான் ரிசைனிங் லெட்டருக்கு விலகல் கடிதம் கொடுக்கறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தலைமையில இருந்து இதுமாதிரி சொல்லிட்டாங்க, அதனால நான் கொடுக்கல சார். கொடுக்கலன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிற, நீங்க சுயேட்சை வேட்பாளர் ஆயிருவீங்க, உங்களுக்கு சின்ன நாங்க அறிவிப்போம், அப்போ நான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார். 2:47க்கு பேசியிருக்காரு. 3 மணிக்கு மேல எந்த தகவலுமே காணோம். அதுக்கப்புறம் பார்த்தா சாயந்தரம் எந்த அறிவிப்புமே வராம அவங்களாகவே நடத்திக்கிட்டாங்க. இந்த எலெக்ஷன் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே வேட்பாளர் அறிவிக்காமையே இந்த வார்டுல இந்த லேடி தான் கேண்டிடேட், இங்க தான் கவுன்சிலர் முடிச்சுட்டு போயிருக்கலாமே. எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டோம்னு சொல்லி எதுக்கு இந்த எலெக்ஷன்? தேவையில்லாத எலெக்ஷன். தில்லு இருந்தா நின்று மக்களோட சந்திச்சிருக்கலாம். இது எதுக்கு? ஆளுங்கட்சியோட அராஜகம் தான் இது. 85வது வார்டுக்கான மாமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக போட்டியிட்ட எங்களுடைய மாவட்ட செயலாளர் SK ஹரிஹரன் அவர்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவர் கையெழுத்து இல்லாமல் அவர்களாகவே போலியாக கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்கிவிட்டதாக அறிவித்து விட்டார்கள். இது பச்சை துரோகம். இது தமிழகத்தில் ஜனநாயகம் இருக்கிறதா? ஜனநாயகம் செத்துவிட்டது என்ற நிலைதான் இன்று இருக்கிறது. இதற்காக இவர்கள் தேர்தல் நடத்த வேண்டும். இவர்களாக அதிமுக வட்டச் செயலாளர்களை நியமிப்பது போல இந்த வார்டுக்கு இவர் கவுன்சிலர், அந்த வார்டுக்கு இவர் கவுன்சிலர் என்று நியமித்து விட்டு போக வேண்டியதானே? எதற்காக இவர்கள் தேர்தல் நடத்துகிறார்கள் என்றுதான் இன்று மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசமான சூழலில் மதுரை மாநகராட்சியும் தமிழக அரசும் இருக்கிறது. நிச்சயமாக இதில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எங்களுடைய தலைமையிடம் கலந்து ஆலோசித்து நாங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். கோவை மேயர் தேர்தல் களத்தில் 13 சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளனர். இதில் முன்னாள் ராணுவ வீரர் லோகநாதனை அதிமுகவினர் பணம் கொடுக்க முயன்றும் மிரட்டல் விடுத்தும் வாபஸ் பெற வலியுறுத்தியதாக அவர் புகார் கூறினார். எனக்கு மாநகராட்சி அலுவலகத்துக்கு சின்னம் வாங்குவதற்காக சென்றிருந்தேன். அதிமுகவினர் என்னை அரங்குக்குள் அமர்ந்திருந்த என்னை அழைத்தார்கள். நான் என்னவென்று கேட்டேன். இதுபோல நீங்க வாபஸ் வாங்கிருங்க, வாபஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்துட்டு சொன்னேன், நான் வாபஸ் எல்லாம் வாங்க முடியாது, நான் கட்டாயமா தேர்தலில் போட்டியிடுவேன்னு சொன்னேன். இல்லை பணம் ஏதாவது வேணும்னாலும் நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் கட்டாயமா எங்களுக்கு வாபஸ் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. முடியாதுன்னுட்டு அரங்குக்குள்ளே போய் சின்ன அலுவலகத்தை உட்காந்துட்டேன். மீண்டும் மிரட்டுற மாதிரி இங்கே வாங்க எந்திரிச்சு, முதல்ல இங்கே எந்திரிச்சு வாங்க அப்படின்னாங்க. நான் வர முடியாதுன்னு சொன்னேன். மனுக்களை வாபஸ் பெற வேண்டிய பல்வேறு இடங்களில் இதுபோன்று ஆளுங்கட்சியினர் மீது எதிர்க்கட்சியினரும் சுயேட்சைகளும் புகார் தெரிவித்துள்ளனர்.